ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2ஆம் வகுப்பு கணித புத்தகத்தில் உள்ள முதல் பாடம் தான் பார்க்க போகிறோம். டேர்ம் 1ல் உள்ளது. எனது செல்லப்பறவை கற்போமா. நிலா நாள்தோறும் சிட்டுக்குருவிக்கு உணவு தருவாள். அதேபோல் ஒரு நாள் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் அந்த சிட்டுக்குருவியை பார்க்க வந்தாள். அதாவது நிலா அப்படின்ற பொண்ணு டெய்லியும் சிட்டுக்குருவிக்கு சாப்பாடு போடுவா. அதே மாதிரி ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு பார்க்கும்போது அந்த சிட்டுக்குருவியை பார்க்க வரா. சிட்டுக்குருவிகிட்ட போய் எப்படி இருக்க அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, நேற்று என் சிறகுல அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு நிலா சொன்னால், ஐயையோ அப்போனா உன்னால் பறக்க முடியாதா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி ஆமான்னு சொல்லுது. அதுக்கு நிலா சொல்கிறா, சரி நீ இங்கேயே கூடு கட்டி இருக்கலாமே அப்படின்னு கேட்குறா அந்த சிட்டுக்குருவிகிட்ட. அதுக்கு சிட்டுக்குருவி சொல்லுது, சரிதான், ஆனால் அதுக்கு குச்சிகள்லாம் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லுது. உடனே நிலா சொல்கிறா, அதை நான் உனக்கு எடுத்துகிட்டு வரேன், எத்தனை குச்சிகள் உனக்கு வேணும் அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி 50 குச்சி போதும் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பயிற்சி செய்வோமா. பின்வரும் எண்களை படித்து காட்டுக. கீழே கொடுத்துருக்கிற எண்களெல்லாம் நீங்கள் சத்தமாக படித்து காட்டணும். படிப்போமா. 16, 33, 18, 14, 26, 49, 30, 12, 21, 45, 13, 22, 15, 35, 27, 50. இது மாதிரி நீங்கள் சத்தமாக படிக்கணும். அடுத்த பக்கம் பயிற்சி செய்வோமா. பின் வருவனவற்றை உற்று நோக்கி நிறைவு செய்க. அதாவது வாழைப்பழங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஒரு சீப்பில் எத்தனை வாழைப்பழங்கள் இருக்குது அப்படின்ட்டு எழுதணும். அப்புறம் உதிரியாக இருக்கிற வாழைப்பழங்களையும் எண்ணி எழுதணும். மொத்தமாக எத்தனை வாழைப்பழங்கள் இருக்குது அப்படின்ட்டு எழுதுகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 சீப்பு இருக்குது. 3 சீப்புலையும் ஒரு சீப்புலையும் 10 10 இருக்கும். அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது? 30 இருக்குது சீப்பில். உதிரி பழங்கள் எத்தனை இருக்குது? 4. மொத்தம் 34. அடுத்து பாருங்கள், 4 சீப்பு இருக்குது. 4 சீப்புனா 40 வாழைப்பழங்கள். அதனால் நம்ம 40ன்னு எடுத்து எழுதுகிறோம். உதிரி வாழைப்பழங்கள் 2 இருக்குது. அதனால் 2ன்னு எழுதுகிறோம். மொத்த எண்கள் 42. அடுத்தது பாருங்கள், 4 சீப்பு இருக்குது. 4 சீப்புனா ஒரு சீப்புலேயும் 10 வாழைப்பழங்கள். அப்போ மொத்தம் 40 வாழைப்பழங்கள் இருக்குது. அடுத்து உதிரி வாழைப்பழங்களின் எண்ணிக்கை 9 பழம் உதிரியாக இருக்குது. அப்போது 40 கூட்டல் 9 எவ்வளவு? 49. மொத்தம் 49 வாழைப்பழங்கள் இருக்குது. அடுத்தது பாருங்கள், 2 2ஆக முன்னோக்கி எண்ணி எழுதுக. அதாவது 2 கொடுத்துருக்காங்களா, அதுக்கு அடுத்து நம்ம 2 2ஆக முன்னோக்கி எழுதணும். அதாவது 2 2ஆக கூட்டி எழுதணும். முதல்ல பாருங்கள், 2 கொடுத்துருக்காங்க. அதோட 2 முன்னோக்கி எழுதுனா 4, அதோட 2 கூட்டினா 6, அடுத்து 2 முன்னோக்கி போனால் 8, அடுத்து 2னா 10, அதுக்கு அடுத்து 2 போனால் 12, அதுக்கு அடுத்து 2 போனால் 14, அடுத்து 16, 18. இதே மாதிரி 2 2ஆக முன்னோக்கி போகணும். அடுத்தது பாருங்கள், 2 2ஆக பின்னோக்கி எண்ணி எழுதுக. இப்போ நம்ம பின்னோக்கி எண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம முன்னோக்கி எழுதணும். இப்போ பின்னோக்கி எண்ணி எழுத போகிறோம். 20, அதுக்கு பின்னாடி 2 கவுண்ட் பண்ணால் என்ன வரும்? 18, அதுக்கு பின்னாடி 2 கவுண்ட் பண்ணால் 16, அதுக்கு பின்னாடி 2 கவுண்ட் பண்ணால் 14, 12, 10, 8, 6, 4. இதே மாதிரி 2 2ஆக பின்னோக்கி எழுதணும். ஓகேவா? அடுத்தது, கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு முன்னால் மற்றும் பின்னால் வரும் எண்ணை எழுதுக. அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பருக்கு முன்னாடியும் பின்னாடியும் வர நம்பரை நம்ம எழுதணும். பாருங்கள், 10 அப்படின்ற எண் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்? 9. அதற்கு பின்னாடி 11. அடுத்தது 19 கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன எண் வரும்? 18. அதுக்கு பின்னாடி 20. அடுத்தது பாருங்கள், இடையில் வரும் எண்ணை எழுதுக. இப்போ
2 நம்பர் கொடுத்துருவாங்க. அதுக்கு இடையில என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்து நம்ம எழுதணும். 6 கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க. நடுவில் என்ன வரும்? 7. அடுத்து பாருங்கள், 15 கொடுத்துருக்காங்க, 17 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் இடையில என்ன நம்பர் வரும்? 16. அடுத்தது பாருங்கள், மிகப்பெரிய எண்ணை வட்டமிடுக. அதாவது 3 நம்பராக கொடுத்துருக்காங்க. இதில் எது பெரிய நம்பரோ அதை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது வட்டமிடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 8 இருக்குது, 10 இருக்குது, 18 இருக்குது. எது பெரிய நம்பர்? 18. அப்போ அதை நம்ம வட்டமிடணும். அடுத்தது பாருங்கள், 20, 2, 12. எது பெரிய நம்பர்? 20. அப்போது அதை நம்ம வட்டமிடுறோம். அடுத்தது பாருங்கள், 5, 11, 19. எது பெரிய நம்பர்? 19. அதனால் நம்ம அதை வட்டமிடுறோம். அடுத்தது மிக சிறிய எண்ணை வட்டமிடுக. இருக்கிறதுலே ரொம்ப சின்ன நம்பர் எதுவோ அதை வந்து நம்ம வட்டமிடணும். 15, 19, 11. எது சிறிய நம்பர்? 11. அப்போது அதை நம்ம வட்டமிடணும். அடுத்து 9, 11, 1. இதில் எது சிறிய நம்பர்? 1. அப்போ அந்த 1 அப்படின்ற எண்ணை நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். அடுத்தது 6, 20, 12. இதில் எது சின்ன நம்பர்? 6. அதனால் நம்ம 6 அப்படின்ற எண்ணை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். அடுத்த பக்கம் பாருங்கள், நிலா சிட்டுக்குருவியின் காயத்தின் மீது மருந்தை தடவினாள். பின்னர் சிட்டுக்குருவிக்கு கூடு கட்ட உதவி செய்தாள். அந்த சிட்டுக்குருவிக்கு அதோட சிறகு அடிபட்டிருந்துச்சுல்ல, அதில் வந்து நிலா வந்து மருந்து போட்டு விட்டுட்டு அப்புறமா கூடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா. கூடு கட்டுறதுக்கு சிட்டுக்குருவிட்ட அவள் வந்து கேட்குறா, கூட்டோட வெளிப்பகுதி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சிட்டுக்குருவி சொல்லுது, வளைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் கூட்டின் உட்பகுதி எப்படி இருக்கணும்னு கேட்குறா. அதாவது கூடோட உள்ள பகுதி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சிட்டுக்குருவி சொல்லுது, தட்டையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் எப்படி கட்டணும்னு அந்த சிட்டுக்குருவி நிலாவுக்கு சொல்லி கொடுக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீளமாக இருக்க குச்சை வை அப்படின்னு சொல்லுது. அவளும் அதே மாதிரி நீளமாக இருக்க குச்சை வைக்கிறா. அதுக்கப்புறமா கூடு கட்டி முடிச்சுட்டு கூட்டுக்கு உள்ளே வந்து நல்லா எதமாக இருக்கிற மாதிரி பஞ்சு வந்து உள்ளே வைக்கிறா. அவ்வளோதான், 2 பேரும் சேர்ந்து கூடு கட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நிலா வந்து சிட்டுக்குருவியை அந்த கூடுக்குள்ளே தூங்க சொல்லிவிட்டு அவளும் தூங்க போயிட்டா. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பயிற்சி செய்வோமா. வளைவான பொருள்களை வட்டமிடுக. 3 பொருள் கொடுத்துருக்காங்க. இதில் எது வளைவான பொருளோ அதை வந்து நம்ம வட்டமிட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு செரி பழம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு பர்ஃபி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பால் கொடுத்துருக்காங்க. இதில் எது வளைவாக இருக்குது? இந்த செரி பழமும் பாலும் தான் வளைந்த பொருளாக இருக்குது. அதனால் அது 2ஐயும் நம்ம வட்டமிடுறோம். அடுத்தது பாருங்கள், தட்டையான பொருள்களை வட்டமிடுக. தட்டையான பொருள் எதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று உருண்டையாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து செங்கல் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது தட்டையாக இருக்குது? செங்கலும் புக்கும் தட்டையாக இருக்குது. அதனால் அது 2ஐயும் நம்ம வட்டமிடுறோம். அடுத்தது பாருங்கள், பயிற்சி செய்வோமா. உருளும் பொருள்களை டிக் செய்க. அதாவது 3 பொருள் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் உருளும் அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நெல்லிக்காய் கொடுத்துருக்காங்க. அது வந்து உருளுமா? உருளும். அப்போது அதை டிக் பண்ணணும். அடுத்து வந்து க்யூப் கொடுத்துருக்காங்க. அது வந்து உருளாது. அடுத்து பலாப்பழம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம உருட்டி விட்டோம்னா உருளும். அதனால் அதையும் நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்தது சறுக்கும் பொருட்களை டிக் செய்க. எதெல்லாம் இந்த 3 பொருளில் சறுக்குமோ அதை வந்து நம்ம டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிறது சறுக்காது, அது வந்து உருளை தான் செய்யும், ஏன்னா உருண்டையாக இருக்குது. அடுத்து 2 இருக்க பொருள் பாருங்கள், அது 2ம் சறுக்கும், ஏன்னா அது வந்து உருண்டையாக இல்லை தட்டையாக இருக்குது, அப்போ அது சறுக்கும். ஓகேவா? ரெண்டாவது வந்து ஒரு கலர் பென்சில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக வந்து ஒரு க்யூப் கொடுத்துருக்காங்க. 2மே சறுக்கும், அதனால் நம்ம 2ஐயுமே டிக் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், மிக குட்டையான பென்சிலை டிக் செய்க. 3 பென்சிலில் எது வந்து ரொம்ப குட்டையாக இருக்குது அப்படின்னு பார்த்து டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பென்சில் தான் ரொம்ப குட்டையாக இருக்குது, அதனால் அதை நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்தது மிக உயரமான பொருளை டிக் செய்க. 3 ஸ்டூல் கொடுத்துருக்காங்க.
இதில் எது ரொம்ப ஹைட்டாக இருக்கோ, அதாவது உயரமாக இருக்கோ, அதை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. 3ஆவதாக இருக்க ரெட் கலர் ஸ்டூல் தான் ரொம்ப உயரமாக ஹைட்டாக இருக்குது, அதனால் நம்ம அதை டிக் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், மிக கனமான பழத்தை வட்டமிடுக. 3 பழம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது வந்து ரொம்ப கனமாக, எது வெயிட்டாக இருக்குமோ அதை வந்து வட்டமிட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பைனாப்பிள் கொடுத்துருக்காங்க, அப்புறமா ஒரு குட்டியாக ஒரு நவால் பழம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பெரிய தர்பூசணி பழம் கொடுத்துருக்காங்க. எது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும்? தர்பூசணி பழம் தானே, அப்போ அதை நம்ம சர்க்கிள் பண்ணணும். அடுத்தது மிக லேசான பொருளை வட்டமிடுக. 3 பொருளில் எது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், அதாவது வெயிட்டே இல்லாமல் லேசாக இருக்கும்? பலூன் தான் வெயிட்டே இருக்காது, ஏன்னா கோலிக்காவும் வெயிட்டாக தான் இருக்கும், பாலும் வெயிட்டாக தான் இருக்கும். ஆனால் பலூன் வந்து ரொம்ப லேசான பொருள் தான், அதனால் நம்ம அதை வந்து வட்டமிடுறோம். அடுத்தது பாருங்கள், மிக அதிக அளவில் தண்ணீர் பிடிக்கும் கொள்கலனை டிக் செய்க. அதாவது 3 பொருள் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து அதிகப்படியான தண்ணீர் வந்து நம்ம உள்ளே நிரப்ப முடியும், அதாவது உள்ளே தண்ணி பிடிக்கும் அப்படின்னு கேட்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு பெரிய கேன் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு பானை கொடுத்துருக்காங்க. 3ஐயுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த ப்ளூ கலரில் இருக்க கேன் தான் அதிக அளவிலான தண்ணி பிடிக்கும், ஓகேவா? அதனால் அதை நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், மிக குறைந்த அளவில் தண்ணீர் பிடிக்கும் கொள்கலனை டிக் செய்க. இப்போ வந்து நம்ம எது நிறைய தண்ணி பிடிக்கும்னு பார்த்து டிக் பண்ணோம். இப்போ எது கம்மியாக தண்ணி பிடிக்கும்? அந்த ஜக்கா, அந்த குட்டி மக்கா, அந்த பக்கெட்டா? குட்டி மக்கு தான் ரொம்ப கம்மியான அளவில் தண்ணி வந்து அதில் நம்ம நிரப்ப முடியும். அப்போது அந்த மக்கை வந்து நம்ம டிக் பண்ணணும். அடுத்த பக்கம் பாருங்கள், ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் காலையில் எழுந்தவுடன் நிலா கூட்டை பார்த்தால் ஒரு அதிசயம் காத்திருந்தது. ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் காலையில் வந்து நிலா வந்து அவள் கட்டின கூடை போய் பார்க்குறா. அங்கே வந்து ஒரு சர்ப்ரைஸ் அவளுக்கு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த கூட்டில் முட்டைகள்லாம் இருந்துச்சு. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, ஆமாம் நான் போட்ட முட்டை தான் அப்படின்னு சொல்லுது. அவள் கேட்குறா, ஓ 3 வெள்ளை முட்டைகள் இருக்கா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி ஆமாம் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் நிலா கேட்குறா, ஒரே ஒரு தங்க கலரில் முட்டை இருக்கே அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, அதை பற்றி நான் அப்புறமா உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமா அவள் கேட்குறா, மொத்தம் 4 முட்டை இருக்குது அப்படி தானே அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி ஆமாம் கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பாருங்கள், பயிற்சி செய்வோமா, எண்ணி எழுதி கூட்டுக. அதாவது மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு எண்ணி எழுதிட்டு அப்புறம் நம்ம கூட்ட போகிறோம். ஃபஸ்ட் லைனில் பாருங்கள், எத்தனை இருக்குது? 7 இருக்குது. அப்போது 7 அப்படின்னு எழுதுகிறோம். 2வது லைனில் எத்தனை இருக்குது? 6. அப்போது 6ன்ட்டு எழுதுகிறோம். மொத்தம் நம்ம கூட்டணும்னா 7ஐயும் 6ஐயும் நம்ம கூட்டணும்னா என்ன வரும்? 13. அடுத்து பாருங்கள், ஒரு பம்பரம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லைனில் எத்தனை பம்பரம் இருக்குது? 8 பம்பரம். அப்போ நம்ம 8ன்னு போடுறோம். அடுத்து 2வது லைனில் கவுண்ட் பண்ணுங்கள், எத்தனை பம்பரம் இருக்குது? 8 பம்பரம். அப்போது நம்ம 8 அப்படின்னு போடுறோம். 8ஐயும் 8ஐயும் கூட்டினா 16. அப்போ நம்ம அதில் கீழே 16 அப்படின்ட்டு எழுதுகிறோம். அடுத்தது பாருங்கள், பயிற்சி செய்வோமா, பொருள்களின் விலையை எழுதி கூட்டுக. அதே மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, ஒரு பொம்மை 2 பொம்மை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பொம்மை வந்து 9 ரூபாய். அப்போ நம்ம 9 அப்படின்னு எழுதுகிறோம். 2வது கொடுத்துருக்க பொம்மை வந்து 5 ரூபாய். அப்போ நம்ம 5ன்னு எழுதுகிறோம். மொத்தம் எவ்வளவு? 9 கூட்டல் 5 14. அடுத்தது பாருங்கள், 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னோட விலை வந்து 8, இன்னொன்னோட விலை வந்து 6. அப்போ 8 கூட்டல் 6 14. அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்க பொம்மையோட விலை வந்து 10, அடுத்து இருக்க அந்த வாத்து பொம்மை வந்து 5 ரூபாய். அப்போ 10 கூட்டல் 5 மொத்தம் 15. அடுத்து பாருங்கள், அந்த பந்து வந்து 6 ரூபாய், அந்த காரு வந்து 12 ரூபாய். 2ஐயும் கூட்டணும்னா 6 கூட்டல் 12 18 ரூபாய். அடுத்தது பாருங்கள், கூட்டி எழுதுக. கொடுத்துருக்க நம்பரை கூட்ட போகிறோம். 9 கூட்டல் 7
விடை 16. 15 கூட்டல் 4 விடை 19. 8 கூட்டல் 10 விடை 18. 7 கூட்டல் 12 விடை 19. 11 கூட்டல் 5 விடை 16. அடுத்ததும் கூட்டி எழுதுக. 7 கூட்டல் 6 13. 9 கூட்டல் 2 11. 8 கூட்டல் 9 17. 9 கூட்டல் 9 18. அடுத்தது பாருங்கள், கூட்டல் கூறுகளை நிறைவு செய்க. அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அது கூட நம்ம என்ன கூட்டுனா அவங்க கொடுத்துருக்க விடை வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 8 கூட என்ன நம்பரை கூட்டினா நமக்கு 15 கிடைக்கும். இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் 15லேருந்து 8 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். விடை 7. 8 கூட 7 கூட்டினா தான் நமக்கு 15 கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது 7 கூட என்ன கூட்டினா 12 கிடைக்கும். 12ல் 7 போச்சுன்னா 5. அப்போ 7 கூட 5 கூட்டினா தான் நமக்கு 12 கிடைக்கும். அடுத்தது 9 கூட நமக்கு எதை கூட்டினா 13 கிடைக்கும். 13ல் 9 போச்சுன்னா 4. அப்போது 9 கூட 4 கூட்டினா தான் நமக்கு 13 கிடைக்கும். அடுத்தது 10 கூட எதை கூட்டினா 20 வரும். 10 கூட 10 கூட்டினா தான் 20 வரும். அப்போ விடை நம்ம 10 அப்படின்ட்டு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் பாருங்கள். நிலா நாள்தோறும் சிட்டுக்குருவிக்கு உணவு கொடுத்து முட்டைகள் பொரிந்து விட்டனவா என பார்த்து கொண்டே வந்தாள். அதாவது நிலா டெய்லியும் அந்த சிட்டுக்குருவிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த முட்டைலாம் பொரிஞ்சிட்டா அப்படின்ட்டு டெய்லியும் பார்த்துட்டே வந்தாள். 3 முட்டைகள் பொரிந்து விட்டன அப்படின்ட்டு நிலா சொல்கிறா. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி ஆமாம் அப்படின்னு சொல்லுது. அப்புறமா நிலா கேட்குறா, மீதி ஒரு தங்க முட்டை மட்டும் ஏன் பொரியாமல் இருக்குது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, அந்த முட்டை பொரிக்காது. ஏன்னா அது உனக்கு தான் அந்த முட்டை. ஏன்னா அது ஒரு சாக்லேட் முட்டை அப்படின்ட்டு சொல்லுது. உடனே நிலா கேட்குறா, என்னது சாக்லேட் முட்டையா அப்படின்ட்டு கேட்குறா. உடனே அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, ஆமாம், நீ எனக்கு கூடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணல, அதனால் உனக்கான கிஃப்ட்டு தான் இது அப்படின்ட்டு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது. உடனே நிலா சொல்கிறா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, எனக்கு அடிபட்டிருந்த காயமும் சரியாயிடுச்சு, உனக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நிலா அந்த சிட்டுக்குருவி கூடயும் அந்த குஞ்சுகள் கூடயும் விளையாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. ஓகேவா? அடுத்தது பயிற்சி செய்வோமா. படங்களை உற்று நோக்கி கழித்தல் கூற்றுகளை எழுதுக. ஃபஸ்ட்டு படத்தில் பாருங்கள், பீட்ரூட் கொடுத்துருக்காங்க. எத்தனை பீட்ரூட் மொத்தம் கொடுத்துருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 13 பீட்ரூட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 13ன்னு ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். அதில் அடிச்சிருக்காங்க பாருங்கள். எத்தனை பீட்ரூட் அடிச்சிருக்காங்க? 6 பீட்ரூட் அடிச்சிட்டாங்க. அதனால் நம்ம 6ன்னு எழுதுகிறோம். அப்போ மீதி எத்தனை பீட்ரூட் இருக்கும்? 13லேருந்து 6 போச்சுன்னா எத்தனை? அதில் கவுண்ட் பண்ணுங்கள், 7. இப்போ விடை 7. அடுத்தது 2வது படத்தை பாருங்கள். மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க? 12 கொடுத்துருக்காங்க. அதில் 4 அடிச்சிட்டாங்க. அப்போ 4 நம்ம அதுலேருந்து கழித்தோம் அப்படின்னா நமக்கு மீதி எத்தனை கிடைக்கும்? விடை 8. அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா. பின்வரும் பொருள்களை வாங்கிய பின்பு மீதி தொகையை காண்க. பணம் 10 ரூபாய் கொடுத்துருக்காங்க, 10 ரூபாய் காயின் கொடுத்துருக்காங்க. விலை அதோட பொருளோட விலை 8 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மீதி தொகை நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்மக்கிட்ட 10 ரூபாய் காயின் இருக்குது, நம்ம 8 ரூபாய் கொடுத்து அந்த வாங்கிட்டோம். அப்போ நமக்கு மீதி எவ்வளோ இருக்கும்? ரெண்டத்தையும் கழித்தோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிரும். 10 ரூபாயிலிருந்து 8 ரூபாயை கழித்தோம் அப்படின்னா நமக்கு விடை 2. அப்போ மீதி தொகை நமக்கு 2 இருக்கும். அடுத்தது பணம் நமக்கு அதே தான், 10 ரூபாய் காயின் நம்ம கையில் இருக்குது. நம்ம 7 ரூபாய் கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டோம். மீதி தொகை நம்மகிட்ட எத்தனை இருக்கும்? 10லேருந்து 7 கழித்தோம் அப்படின்னா நமக்கு விடை 3 கிடைக்கும். அப்போ மீதி தொகை ரூபாய் 3. அடுத்தது பாருங்கள், பணம் நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபாய் காயினும் ஒரு 5 ரூபாய் காயினும் இருக்குது. அதாவது 15 ரூபாய் இருக்குது. நம்ம அந்த எரேசரோட விலை 12 ரூபாய். நம்ம 12 ரூபா கொடுத்துட்டு நம்ம அந்த எரேசரை வாங்கிட்டோம். மீதி தொகை நம்மகிட்ட எவ்வளோ இருக்கும்?
15லேருந்து 12 கழித்தோம் அப்படின்னா விடை 3. அப்போ மீதி தொகை ரூபாய் 3. அடுத்தது பாருங்கள், அதே 15 ரூபாய் நம்மகிட்ட இருக்குது. 15 ரூபாயும் கொடுத்து நம்ம அந்த பொமக்ரானட்டை வாங்கிட்டோம். இந்த மாதுளப்பழத்தை நம்ம 15 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டோம். அப்போ மீதி தொகை எவ்வளவு? 15 ரூபாய் தான் நம்மகிட்ட இருந்துச்சு. நம்ம 15 ரூபாயுமே கொடுத்து வாங்கிட்டோம். அப்போ 15ல் 15 போச்சு அப்படின்னா விடை 0. அடுத்தது பாருங்கள், கழித்து எழுதுக. கொடுத்துருக்க 2 நம்பரை கழித்து எழுத போகிறோம். 9லேருந்து நம்ம 5 கழித்தோம்னா விடை 4. அடுத்து 18லேருந்து 9 கழித்தோம் அப்படின்னா விடை 9. அடுத்து 10லேருந்து 8 கழித்தோம் அப்படின்னா விடை 2. அடுத்து 12லேருந்து 7 கழித்தோம் அப்படின்னா விடை 5. அதுக்கப்புறமா 11லேருந்து 5 கழித்தோம் அப்படின்னா விடை 6. அடுத்ததும் கழித்து எழுதுக பாருங்கள். 13லேருந்து 4 கழித்தோம் அப்படின்னா விடை 9. 15லேருந்து 4 கழித்தோம் அப்படின்னா விடை 8. 16லேருந்து 9 கழித்தோம் அப்படின்னா விடை 7. 14லேருந்து 8 கழித்தோம் அப்படின்னா விடை 6. இதே மாதிரி நீங்கள் கழித்து எழுதணும். அடுத்தது கழித்தல் கூற்றுகளை நிறைவு செய்க. அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் எதிலிருந்து கழித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 19 கொடுத்துட்டாங்க. 19ல் நம்ம என்ன நம்பரை கழித்தோம் அப்படின்னா நமக்கு 11 கிடைக்கும்? விடை 8. அடுத்தது 11லேருந்து எந்த நம்பரை கழிச்சா நமக்கு 10 கிடைக்கும்? விடை 1. நீங்கள் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, 11 இருக்குது, அந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க? 10. 11ல் 10 போச்சு அப்படின்னா என்ன வரும்? விடை 1. அப்போது விடை 1. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி தான் 12ல் என்ன நம்பர் போச்சுன்னா நமக்கு 6 வரும். அந்த 12லேருந்து 6 கழித்து பாருங்களேன், மீதி 6 கிடைக்கும். அப்போது 12லேருந்து 6 கழித்தோம் அப்படின்னா நமக்கு விடை 6 கிடைக்கும். அடுத்து 17லேருந்து என்ன நம்பரை கழிச்சா நமக்கு 9 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போது 17லேருந்து நீங்கள் 9 கழித்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வரும். அப்போது 17லேருந்து 8 கழித்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு விடை 9 கிடைக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.